ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அமெரிக்காவில் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு சம்மந்தப்பட்ட ரெகுலேஷன் பில், அது பேர் ஜீனியஸ் ஆக்ட்ன்ற பில்லு சைன் பண்ணியிருக்காரு. சைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அது இப்போது ஆல்மோஸ்ட் அங்கே ரெகுலரைஸ் ஆன மாதிரி தான். பிரசிடென்ட் சைன் பண்ணிடுறாருன்னா ஆல்மோஸ்ட் ஓவர் ரெகுலேட் ஆகிடும். அது டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை செப்டம்பர் ஆகும்ன்றாங்க. கொஞ்சம் டைம் பிடிக்கும்ன்றாங்க. ஏன்னா ஆக்டில் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு வர அவர் சொல்கிறாரு மிக்க சீக்கிரத்தில் பண்ணணும்னு. இது ஒரு இமேஜ் வைக்கிறவங்களுக்கு நேற்று அந்த சைன் பண்ணுறப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒயிட் ஹவுஸில் வெள்ளை மாளிகையில் அருமையாக கொண்டாடி நம்ம கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய அட்டெண்டன்ஸு, பெரிய கேதரிங், நல்லா செலிப்ரேட் பண்ணி அருமையாக செலிப்ரேட் பண்ணி நல்லா இன்னும் முன்னுக்கு வரணும் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு அவர் பில் சைன் பண்ணியிருக்காரு. அந்த இமேஜ் வைக்கிறேன். இது ஒரு அருமையான செய்தி. நமக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இது நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனு. ஏன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $4 ட்ரில்லியன் இருக்குது. அது நான் எதிர்பார்க்குறது இந்த வருஷ கடைசிக்கு போனால் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ட்ரில்லியன் வரைக்கும் போகும். அடுத்த வருஷம் இன்னும் நல்லா மேலே போகும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இது நல்ல நியூஸு. இப்போ வாங்குறவங்க நல்ல காயின்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஸ்டேபிள் காயின்ஸ் அவங்க ரிப்பீட்டடாக அவர் கூட நேற்று நிறைய ஸ்பீச் கொடுத்தாரு. ஸ்டேபிள் காயின்ஸ்ன்னு ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் நேற்று அனௌன்ஸ் பண்ணுறப்போ இன்னொரு ஆக்ட் 401 ஆக்ட்ன்றது ஒன்று கொண்டு வந்திருக்காரு, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஆர்டரை. அந்த ஆர்டர் என்னன்னா, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் கிரிப்டோ கரன்சியை ஆட் பண்ணுங்க, பிட்காயின், ஆல்ட் காயின்ஸ், நல்ல காயின்ஸை ஆட் பண்ணுங்க. அதால் என்ன நமக்கு யூஸ்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட $9 ட்ரில்லியன் வரும், வரும், இன்ஃப்ளோஸ் வரும் அப்படின்றாங்க ஃப்யூச்சரில். இது ஒரு அருமையான நியூஸு. கண்டிப்பாக இது நல்லா ஃப்யூச்சர் இருக்கும், நல்ல அசெப்ட் ஆகும், அருமையான அசெப்ட் ஆகும். நீங்கள் பார்த்துக்கங்க, நல்ல காயின்ஸ் வாங்குங்க. இப்போது உங்களுக்கு மெமி காயின்ஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்ல விரும்புகிறேன். மெமி காயின்ஸ் எதுக்கு வேணான்றன்னா, ஒரு டைமில் ஷிபாவை நானே என்கரேஜ் பண்ணி நான் சொன்னேன். இப்போ கூட சேனல் பேர் ஷிபா எம்விஆர் குமார் தான். ஆனால் ஷிபா கூட வேணான்றாங்க. எதுக்குன்னா, நான் அமெரிக்காவில் இருக்கிறப்போ நிறைய அங்கே இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேனலில் கம்ப்ளீட்டாக கிரிப்டோ பற்றி வீக்லி கம்பல்சரியாக டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்க கிரிப்டோ பற்றி. அவங்க ஆர்குமெண்ட்ஸில் சொல்கிறது என்னன்னா, மெமி காயின்ஸ் வேஸ்ட், அதுக்கு டிரான்சாக்ஷன் வேல்யூ இருக்காது, டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்றும் நடக்காது, அது கம்முன்னு சும்மா விளையாட்டுத்தனமாக வச்சுக்க வேண்டியது தான், கேம்ஸ் பர்பஸுக்கு தான் யூஸ் ஆகும் தவிர்த்து ப்ராக்டிக்கலாக நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அது பற்றி தான் நான் பார்த்து அப்போவும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன், மெமி காயின்ஸ் விட்டுடுங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க சர்க்குலேஷனில் கொண்டு வந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 589 ட்ரில்லியன் காயின்ஸ். அதில் இப்போ வரைக்கும் அவங்க பேர்ன் பண்ணது அபவுட் 4.5 to 5 ட்ரில்லியன் காயின்ஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியாது எத்தனை காயின்ஸ் பேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னும் அப்படி கணக்கு பார்த்தா கூட இன்னும் 584 ட்ரில்லியன் காயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்போ பேர்ன் ஆகுறது, எப்போ வர்றது, அது எப்போ ஏறுறது, அது ஸ்டாக்னேட் ஆகிப்போச்சு. ஒரே ஒரு நாள் ஏறி இருக்கு 2021. அதுக்கப்புறம் ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. நடுவில் திருப்பி ஒரு வாட்டி ஒரு சின்ன பவுன்ஸ் வந்தது, அப்புறம் நின்று போச்சு. அதனால் இன்னுமே அதை நம்பி அதை வச்சு இருக்கிறதோட அதை எக்ஸிட் ஆகிட்டு உங்கள் வாங்கின வேலை கிட்ட வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. எக்ஸிட் ஆகிட்டு அந்த பணத்தை நல்ல காயின்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய காயின்ஸ் இருக்குது, பார்த்துக்கிட்டு நல்ல காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இங்கே லாஸ் ஆனாலும் அங்கே லாஸ் கவர் ஆகிடும்.
அது பார்த்துக்கங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கங்க. என் விருப்பத்தை என் ஒப்பீனியன் நான் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்கிறேன். இது நான் அங்கே பார்த்தேன்னா அங்கே டிஸ்கஸ் பண்ண நிறைய பேர் கிட்ட நம்ம கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டர்ஸோட அவங்க சொன்னாங்க மெமி காயின்ஸ் எல்லாம் வேஸ்ட்டுங்க, அது ஷிட் காயின்ஸ் அப்படின்னாங்க. அமெரிக்காவில் ஷிட் காயின்ஸ்னால் உங்களுக்கு தெரியணும், ஷிட் காயின்ஸ் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னாங்க. அதுதான் அந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்துக்கங்க. இது கிரிப்டோ கரன்சின்றது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி ஆகும். ஃப்யூச்சரில் இது எங்கேயோ போகும். அப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் கேவைசி பண்ண 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் வந்துடும். கேவைசி பண்ணிங்கன்னா 1 ஹவர் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் டிபாசிட் விட்ராலாம் நல்லா இருக்குது. பார்த்துக்கங்க. நீங்களும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் வசீரெக்ஸ் காரம் மாதிரி பண்ணுவானா இவங்களோட அப்படின்னு நினைக்காதீங்க. வசீரெக்ஸ் வேறு, அவங்க ஃப்ராட் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி இல்லை, நல்ல கம்பெனி. நான் பார்த்ததில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அவங்க மேலே. CoinDCX இப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் எக்ஸ்சேஞ்சு, அது நல்லா இருக்குது. பார்த்துக்கங்க. இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸில் எத்தீரியம் ஒன்று. அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எத்தீரியம்க்கு நல்லா பம்ப் ஆகிட்டு இருக்கு. எத்தீரியம்க்கு இப்போ ப்ரெசண்ட்டு இன்னைக்கு ட்ரேடிங் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா $3,550 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்தியன் மணியில் 3,15,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா $3,780 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடும் அப்படின்றாங்க. அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கிட்டத்தட்ட $6,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது. அது எப்போ பிரேக் பண்ணணும் என்னன்னு தெரியல. பிரேக் பண்ணால் நல்லா பம்ப் ஆகும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது எத்தீரியம்க்கு அப்படின்றாங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் XRP ரிப்பிளில் ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, XRP ரிப்பிள் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த வாரம் ஆல் டைம் ஹை 2018 டச் பண்ணது திருப்பி இப்போ கிராஸ் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு. இன்னும் நல்லா மேலே போகுன்றாங்க. எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது $7 மேலே போகும் அப்படின்றாங்க. $7 நம்ம இந்தியன் பணத்தில் கால்குலேட் பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட 500-600 ரூபாய் கிட்ட வந்துடும். இன்னும் மேலே போகும் அப்படின்றாங்க. அது போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்றாங்க. ETFs வரப்போகுது. ETFs வந்ததுன்னா நல்லா ஏறும். அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடா காயின் ஒன்று ETF வந்துடும். அது இப்போது XRP வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டிப்ஸுக்காக. அது இப்போ ஹையில் இருக்குது. கொஞ்சம் ஒரு 280-290 ரூபாய் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பார்த்துக்கோங்க. நீங்களும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க. ஆடா கூட வாங்கிக்கலாம், நல்லா இருக்குது. காலா ஒன்று பார்த்துக்கோங்க. காலா ஒரு டைமில் $5 போன காயின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். நல்ல புல்ரன் ஆல்ட் காயின்ஸ்க்கு இந்த ஆக்ட் வந்த அப்புறம் ஆல்ட் காயின்ஸ்க்கு நல்ல அட்வான்டேஜ்ன்றாங்க. அதால் ஆல்ட் காயின்ஸ் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. பார்த்து பிடிச்ச காயின்ஸ், நல்ல காயின்ஸாக வாங்குங்க. பத்திரமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அசெட்டு, இது ஒரு கோல்டு, டைமண்ட்ஸு, கோல்டு, இந்த மாதிரி எப்படி நலம், இந்த மாதிரி எப்படியோ இன்னுமே கிரிப்டோ கூட அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆல்மோஸ்ட் அவர் நேற்று எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம், இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் இன்னுமே கிரிப்டோ இஸ் கோயிங் டு பி எ பெஸ்ட் அசெட். உங்கள் வேலட் பத்திரமா வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.